அடியன் இன்னொரு சந்தேகம், இந்த கணத்துல எதுக்கு அடியன் சாணி வச்சுருக்கு? இந்த சாணியா? ஆமா, அது ஒவ்வொரு வஸ்துனால சுத்தி பண்ணோம். இப்ப இந்த பித்தளை, செம்பு, வெங்கலம்லாம் இருக்குன்னா அதற்கு புளி சாணி போட்டாதான் சுத்தி. புளியும் சாணியும் போட்டாதான் சுத்தி. புளியை போட்டு சித்து பண்ணியாச்சு, சாணி மீதி இருக்கு. ஸோ இதை சித்து பண்ணணும்னா வெங்கலம், செம்பு அதெல்லாம் சுத்தி பண்ணணும்னா புளியும் சாணி தான் போட்டு சுத்தி பண்ணணும். ஸ்வர்ணத்தை சுத்தி பண்ணணும்னா வெள்ளத்தினால சுத்தி பண்ணணும். தங்கத்தை வெள்ளம் போட்டு சுத்தி பண்ணணும். வெள்ளியை சுத்தி பண்ணணும்னா மூணாவது சுண்ணாம்பு போட்டு சுத்தி பண்ணணும். இரும்புக்கு அக்னியில காய்ச்சினா தான் சுத்தி. இந்த மாதிரி ஒண்ணு பெரிய வச்சிருக்கா. எவ்வளவு சொல்லுவார் சுத்தி. ஆனா இப்ப அது ஒரு பெரிய தப்பு பண்றீங்க எல்லாரும். புதுசா கடையில பாத்திரம் வாங்குறீங்க, அந்த ஸ்டிக்கர் கூட பிக்காம அப்படியே இருக்கும் எல்லா ராத்திலையும். எவசன பாத்திரம் தான் யூஸ் பண்றோம் நம்ம, வேற வழி இல்ல. ஓகே, அந்த ஸ்டிக்கரை யாரு பிச்சுட்டு அதை ஒரு சுத்தி பண்ணிக்கலாம் இல்லையோ. நல்லா போட்டு எதனா தேய்ச்சி கிச்சு வச்சுட்டு நம்ம நல்ல ஜலம் கொட்டி நான் வளமிட்டு அப்புறம் உள்ள யூஸ் பண்ணலாம் இல்லையோ. அப்படியே கடையில வாங்கி வந்து அந்த ஸ்டிக்கரோடு இருக்கும் எல்லா ராத்திலையும் நான் பாத்திருக்கேன். டம்ளர்லாம் கூட ஸ்டிக்கரோடு இருக்கும். இந்த சொம்புலாம் கொடுக்குறான் பாருங்க, அதில் ஸ்டிக்கர் ஒட்டிருப்பான். இந்த ஆப்பிள்ல ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி தான் ஒட்டுறான். அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த சுத்தி சாணி தான் சுத்தி. நான் சொல்றேன்ல எச்சல் டைனிங் டேபிள்ல சாணி தான் எல்லாத்துக்கும் சுத்தி. மஞ்சபடி சாணிக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல, மஞ்சபடி சாணிக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல, மஞ்சபடி சாணிக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை.